வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுறேன். அரித்மியா, அதாவது இருதயத்தினுடைய துடிப்பு கோளாறுகள் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில வார்த்தைகள். இருதயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு இருதயத்தில் ஒரு பேஸ் மேக்கர், அதாவது இருதயத்திலிருந்து நம்முடைய அந்த இருதயம் இயங்குவதற்காக ஒரு சின்ன கரண்ட் ஆனது இருதயத்தின் மேலே இருந்து இரண்டு விதமான ஒயர் என்று சொல்லக்கூடிய கம்பி மாதிரி இரண்டு ஒயர்கள் இருக்கு. அதன் வழியாக இருதயத்துக்கு பரவுது. இப்படி இருதயமானது சீரான முறையில் துடிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு இயற்கை கொடுத்த வரம். பல காரணங்கள்னால இந்த துடிப்பு அதிகமாக இருப்பதாகவோ அல்லது இந்த வருகின்ற அந்த இருதயத்துக்கு உள்ளே வருகின்ற அந்த அலைகள், அந்த மின்சார அலைகள் ஷார்ட் சர்க்கியூட் மூலமாகவோ சில சமயம் துடிப்பு கோளாறுகளை கொடுக்கலாம். அதுல மேலறை துடிப்பு ஏட்ரியல் அரித்மியா, கீழறை துடிப்பு வென்ட்ரிகுலர் அரித்மியான்னு ரெண்டா பிரிக்கலாம். இது என்ன புரிஞ்சுக்கங்க அப்படின்னா, முன்னால இந்த மாதிரி துடிப்பினுடைய பிரச்சனைகள் இருந்தா அதற்கு மருந்துகள் மாத்திரமே தேவையாக இருந்தது. ஆனால் தற்போது இப்போ உங்களுக்கு ஒரு புதிய விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படின்னு பேர். இந்த ட்ரீட்மெண்ட் மூலம் துடிப்பு எதனால் அதிகமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த துடிப்பை சீராக்குவதற்கு இருதயத்துக்குள்ளேயே கெத்தீட்டர் மூலம் அல்லது சின்ன ஒரு ஒயர் என்று சொல்லலாம், ஒரு கம்பி மூலம் இதை சரி செய்ய முடியும். இந்த சிகிச்சையானது தற்போது மிக பரவலாக எல்லா விதமான மருத்துவமனைகளிலும் இருதய மருத்துவமனைகளிலும் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதனால ஒருவருக்கு நெஞ்சில துடிப்பு அதிகமாக இருக்கிறது, அதன் காரணமாக இந்த மாதிரி சிக்கல் இருக்கு அப்படின்னா இது நமக்கு மிக உபயோகமாக இருக்கும். இதுலேயே இன்னொரு விதமான ஒரு துடிப்பு என்னன்னா குறைவான துடிப்பு. அந்த துடிப்புனால மயக்கம் வரலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில சொல்றேன். புரிஞ்சுதா? வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன்.